அது பெயினோடு இருக்க வீட்டில் இருந்து பார்ப்பினோம் துப்புரவு இல்லாமல் அட்மிட் பண்ணுவினோம். கட்டாயம் அட்மிட் பண்ணி நாங்கள் வந்த உடனே எனக்கு உடனே தெரியும் இது யூரினில் இருக்கிற கல்லா அல்லது பித்தப்பையில் வரக்கூடிய கல்லா, அப்பெண்டிக்ஸா அல்லது குடல் ஏதாவது முறுக்குப்பட்டிருக்கா அல்ல குடல் ஏதாவது வெடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து டயக்னோஸ் தெரியும். அப்போ அதில் யூரினில் இருக்கக்கூடிய கல்லெண்ணா மட்டும்தான் உடனடியாக ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. அதுக்கு மட்டும் நாங்கள் மருந்து கொடுத்து அதுவும் ஈவன் ஆப்ரேஷனில் இப்போ அந்த குழாய் மூலம் யூரிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலம் அதை எடுக்கலாம். மற்றது அப்பெண்டிக்ஸ் இல்லை பித்தப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை குடல் லட்சம் வெடிச்சிருந்தால் குடல் முறுக்குப்பட்டு அது அந்த சுருக்கம் விடுபடாமல் விட்டால் கட்டாயம் 1 டேக்குள்ளே 24 ஆப்ரேஷன் பண்ண வேணும். ஆனாலும் நாங்கள் அந்த ஆப்ரேஷனுக்கு உடனடியாக தயார்படுத்தணும். பேஷனை தியேட்டர் டைம் இருக்குங்களுக்கு, அது குறிப்பாக அரசு வைத்தியசாலைகளில் ஈவன் தனியார் வைத்தியசாலையில் பேஷனை பாஸ்டிங் இருக்க வேணும். எமர்ஜென்சி உயிராபத்து வர்றது மட்டும்தான் உடனடியாக எடுப்போம். மற்றதில் பேஷனை கொஞ்சம் தயார்படுத்தி ஒரு 6 மணி நேரத்துக்கு பிறகு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் பெயினுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். பெயினை இல்லா பண்ணுறதுக்குரிய மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னு கட்டாயம் அந்த பேஷண்ட்டை பெயின் குறைஞ்சி நல்ல நார்மலுக்கு வந்துடணும். பெரும்பாலும் சில பேஷண்ட் அப்படியே பெயினுக்கு முதல் இருந்த மாதிரியே வந்துடணும். வந்தோடனே குறிப்பாக ஒரு யங் பாய்னு ஒரு 15-16 வயது ஒரு கேர்ள்ண்டா அப்பெண்டிக்ஸ்ன்னு வைப்போம். பித்தப்பை கல் அல்லது யூரின் கல்லுன்னா நான் சொன்ன மாதிரி உண்மையாக என்ன ஒரு நாள் ஈவினிங் மட்டும் வச்சுருந்துட்டு திருப்பி வராமல் தான் டேப்லெட்ஸோடய வீட்டை அனுப்பலாம். அப்பெண்டிக்ஸ்ன்னு சொன்னால் அப்படி நாங்கள் உடனே அனுப்பிடலாது. ஏனென்றால் அப்பெண்டிக்ஸைட்டிஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோடனே பெயின் கில்லர் கொடுத்தோடனே எல்லாம் குறையும். ஆனால் உள்ளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்கு இன்ஜெக்ஷனை கொடுத்தாலும் ஃபுல்லாக மாறாது. அந்த அப்பெண்டிக்ஸ் வெடிச்சதுண்டா அது பெரிய பாரதூரமான பிரச்சனையாக இருக்குது. ஆனப்படினால இதிலேயே அப்படியே இன்றைக்கும் நாளை காலமே அதை லெப்ரோஸ்கோப் மூலமாக அல்லது ஓப்பன் பண்ணி அதை எடுத்து ஆக வேணும். அதை போய் நம்ம விளங்கப்படுத்தி அதை ஸ்கேன் பண்ணி அது இது ஒரு அப்பெண்டிக்ஸ் கட்டாயம் ஆப்ரேட் பண்ணத்தான் வேணும்னு உங்களுடைய டாக்டர்ஸ் சொன்னால், உங்களோட ஹாஸ்பிட்டலில் உங்களோட சர்ஜன் சொன்னால் நீங்கள் அந்த சொல்கிற அட்வைஸின் படி அதை செய்யத்தான் வேணும். ஈவன் நீங்கள் ஜெஃப்னாலேருந்து வந்தான்னு இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த நாளே ஃப்ளைட்டுனாலும் எமர்ஜென்சி தான். ஈவன் இன்றைய ஃப்ளைட் ஈவினிங் ஃப்ளைட் யூகே போகணும், இப்போ உள்ளுக்கு அப்பெண்டிக்ஸ் வெடிச்சிட்டுதுன்னா நாங்கள் மருந்து கொடுத்து அனுப்பிடலாம். அது கட்டாயம் ஆப்ரேட் பண்ணி அந்த ஃப்ளைட்டை நீங்கள் போஸ்ட் பண்ண தான் வேணும். அது டாக்டர் அந்த சர்ஜன் தான் டிசைட் பண்ணணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லவன் தான் நினைக்கிறேன். சத்து சிகிச்சை பிறகு வரக்கூடிய சவால் என்று சொன்னால் நம்ம 1-2 பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் சத்து சிகிச்சை செய்த பிறகு அந்த ஸ்காரில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அது குறிப்பாக டயபெட்டிக் ஆட்களுக்கு வீட்டில் போய் அதை சுகாதார முறைப்படி அணுகாமல் இருந்து நியூட்ரிஷன் சாப்பாடு நல்லா சாப்பிடாமல் உடலில் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று ஏற்படலாம். ஆப்ரேட் பண்ண இடத்துல கிருமி தொற்று ஏற்பட்டால் அது ஒரு சேலஞ்ச் தான். அதை நாங்கள் திருப்பி அட்மிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து திருப்பி அந்த ஆப்ரேட் பண்ண தோல் பகுதியை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் போட்டு அனுப்ப வேண்டியிடம், திருப்பி தையல் போட வேண்டியிடம், ஸ்கார்ப் இருக்கா, அது ஒரு சேலஞ்ச். அது காரணம் ஒன்று டயபெட்டிக்காக இருக்கலாம். 2வது அவர்களுடைய வீட்டை போன பிறகு அவர்கள் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வீட்டில் அந்த சுகாதார முறைப்படி அணுகாததால். 3வது ஒரு காரணம் மல்நரிஷ்ட், சரியான சத்துணவுகளை சாப்பிடாமல் உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் நோய் கிருமிகள் மைக்ரோஆர்கானிசம் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகினதால தான் இப்படி வரலாம். அது வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதே கண்டிஷன் திருப்பி வர மாதிரி வாரது. அது குறிப்பாக ஒரு ஹேர்னியாவாக இருக்கலாம், ஒரு கட்டி எடுத்தது திருப்பி ஒரு கட்டி வாரது. அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எல்லாரையும் வராது. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 0.01% தான் சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டி இருக்கிற ஒரு லம்ப் எடுத்தது திருப்பி அதே மாதிரி லம்ப் வந்தால் அது நாங்கள் சஸ்பிஷியஸ். அது நாங்கள் மேற்கொண்டு அதை பரிசீலனை செய்யணும். இது கேன்சராக இருக்குமா, இது அது மேற்கொண்டு நாங்கள் டீல் பண்ண தான் மேடம். இதெல்லாம் ஒவ்வொரு சவால்கள். அதை உங்களுடைய ஆப்ரேஷன் செய்த சத்து நிபுணருடைய அட்வைஸின் படி செய்யறதான் நான் அட்வைஸ் பண்ண நினைக்கிறேன்.